ஏய் நில்லுன்றல. ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. ஏய் நான் என்னடி தப்பு பண்ண? ஏன்டி திடீர்னு இப்படிலாம் பண்ற? இனிமே நமக்குள்ள அந்த லவ்வுக்கு இவ்வளவு செட் ஆகாது. அதான் ஏன் செட் ஆகாதுன்னா செட் ஆகாது. என் மூஞ்சியும் பிடிக்காது போ. ஏங்க நீங்க இந்த ஏரியாவா? ஆமா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை உலகமா நினைச்சு லவ் பண்ண. ஒரே நிமிஷத்துல ஒண்ணு இல்லன்ட்டு போயிட்டா. ஆனா அப்புறம் தான் புரிஞ்சுது, கடவுள் என்கிட்ட இருந்து அந்த உருளைக்கிழங்க பிரிச்சுதே இப்படி ஒரு கருணைக்கு எங்க கண்ணுல காமிக்கணும்னு தான். என்ன மாதிரி பசங்கெல்லாம் பாவக்கா மாதிரி கசக்கதான் செய்யும், ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா விட்டு போனால இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி டேஸ்டா தான் இருக்கும், உடம்புக்கு நல்லது இல்ல, வேஸ்ட். நீங்க நல்லா பேசுறீங்க. புரியல? இல்ல பாவக்கானா எனக்கும் பிடிக்கும்னு சொல்ல வரேன். அப்படியே கருணைக்கிழங்க வேக வச்ச மாதிரி இருக்குங்க நீங்க வைக்கப்படுறது. ஐயோ போனுங்க திரும்பி வந்தா. பேபி சாரிடா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். ஐ லவ் யூ so much. நீ வருவன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமா யார் இந்த பொண்ணு? ஏய் என்ன உன் பழைய உருளைக்கிழங்கு வந்ததுமே இந்த கருணைக்கிழங்கு மறந்துட்டியா? என்னைக்குமே பழச மறக்காம இருக்கிறவன் தான்மா மனுஷன். இது யாரு? நான் சும்மா தான் சொல்லிட்டு போனேன். புதுசா கருணைக்கிழங்கு வந்ததுமே உன் பழைய உருளைக்கிழங்கு மறந்துட்டியா? என்னதான் பழச மறக்கலனா கூட புதுசு வந்தா அக்செப்ட் பண்றவன் தான்மா பெரிய மனுஷன். என்ன சொன்ன? இல்ல நீ மொக்கையா தான் இருக்க, அவ சூப்பரா தான் இருக்கா. ஆனா நான் உலகம் ஃபுல்லா தேடினாலும் உன்ன மாதிரி ஒருத்தி என்ன பாத்துக்க இந்த உலகத்துல கிடைப்பாளாடி? கிடைப்பாளா? ஆக்சுவலா உனக்கு பல்ப் தான். இன்னும் கொஞ்ச நேரம் வரலன்னா இந்த பொண்ணை உசார் பண்ணிட்டு இருப்பேன்.